மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை அப்படியே எடுத்து அதில் எந்த மாற்றமும் செய்யாமல், குறிப்பாக அதனால் உண்மையாலுமே நம்முடைய கைவினை கலைஞர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு திட்டம் மட்டுமல்ல, நிச்சயமாக விஸ்வகர்மா சமுதாயத்திற்கும் கைவினை கலைஞர்கள் எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதை பார்க்குது. எனக்கு இந்தியா முழுவதுமே அப்ரூவல் பண்ணி பணம் போக ஆரம்பித்த பிறகு தமிழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய 8 லட்சம் சகோதர சகோதரிகளுக்கு ஒருவருக்கு கூட அப்ரூவல் கிடையாது. ஆனால் திமுகவினுடைய திட்டத்தில் அரசாங்க அதிகாரி முன்னிலைப்படுத்தி இது மற்றும் ஒரு முறை திமுகவினுடைய கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். அதனால் எங்களுடைய வேண்டுகோள், மாநில அரசு உடனடியாக கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட வேண்டும். இது நம்ம துரைமுருகன் சொன்ன மாதிரி அந்த டி துரைமுருகன் நான் இல்லை அப்படிம்பாங்க. ஒரு ஹைகோர்ட் அஃபிடவிட்டில் மறு வச்சா டி துரைமுருகன், மறு எடுத்துட்டா நம்ம அண்ணன் துரைமுருகன் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு திட்டத்திற்கு ஒரு பொட்டு வச்சு மறு வச்சு கண்ணாடியை போட்டு கலைஞர் கைவினை திட்டமாக மாற்றிருக்கிறாங்க. பேப்பர் வேல்யூ, அதாவது அந்த நிறுவனத்திற்கு வேல்யூவே இல்லை, அதை அப்படியே தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டுடலாம். தமிழகத்தை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு சார்ந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி அதல பாதாளத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் தமிழகத்தினுடைய மாநில அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய பஸ்ஸஸ் எல்லாம் சேர்ந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது நம்முடைய பேப்பரில் வரும், சில நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறத உங்களுக்கு காட்டுறோம். அது செய்தித்தாளாக இருக்கலாம், நம்முடைய நியூஸ் சேனலாக இருக்கலாம், வேறு வேறு அமைச்சர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் சொல்லி இருப்பதை இங்கே படம் பிடிச்சு காட்டிருக்கோம். அதாவது நாங்கள் வந்தவுடனே சுற்றுச்சூழலை மேம்படுத்த 500 மின்சார பஸ்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பண்ண, நாங்கள் 500 எலக்ட்ரிக் பஸ் வாங்குகிறோம் அமைச்சர் எஸ் சிவசங்கரன் அவர்கள், மாற்றி 2021 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் இன்றைக்கி இந்த ஆய்வறிக்கையை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸை பார்த்தீங்கன்னா அது 2021-22 முடியும் பொழுது 21,000 கோடி ரூபாய். அதற்கு இன்றைக்கி லோன் இருக்குது 6,000 கோடியிலிருந்து. எங்கேயும் கூட லாபம் வருவதற்கான சாத்தியமே இல்லை. 22,517 பேருந்துகள் 2021-22 முடியும் பொழுது 20,304 பேருந்துகள், அதாவது 2,000 பேருந்தை குறைச்சிட்டாங்க. அதற்கு இந்த ஆய்வறிக்கையில் நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர்களுடைய கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்ட் 4,565 கோடி ரூபாயை, காம்பன்சேஷன் செஸ் ஃபண்ட் 492 கோடி ரூபாயை பேருந்து இயக்குவதற்காக இங்கே திருப்பி விட்டுட்டாங்க. பென்ஷனுக்காக வாங்கப்பட்ட பணம் 4,500 கோடி ரூபாய் தினசரி பஸ்ஸை இயக்குவதற்காக திருப்பிட்டாங்க. பென்ஷன் கொடுப்பதற்கான பணம் கூட இல்லை. அது போராட்டம் செய்த பிறகு 2024 கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் ஒரு ஃபெயிலியர். தொடர்ந்து தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவிலும் கூட சிஏஜி ஆடிட், அதற்கு நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டோம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஆதிகேசவன் அவங்களுடைய பெஞ்சில் ஜூன் 8ஆம் தேதி 2023 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி எல்லா கோவில்களும் கூட தணிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எப்படி பணம் வருது, எப்படி செலவாதுன்னு மக்கள் பார்க்கணும். அதனால் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த கணக்கு வழக்கும் சிஏஜி அமைப்புக்கு கொடுக்கல. இதை வன்மையாக நாங்கள் கண்டிப்பது மட்டுமில்லாமல், எதற்காக தமிழகத்தில் ஹெச்ஆர்என்சி அமைப்பு இருக்கக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்பது உங்களிடம் சொல்லிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கும் தெரிய வேண்டிய விஷயம், எப்படி பணம் வருது, எப்படி பணம் செலவாது. இதை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசினுடைய நடவடிக்கை இருக்குது. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு நீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசின் மீது நாங்கள் ஃபைல் பண்ண போகிறோம். அதல பாதாளத்தில் தமிழகத்தினுடைய அரசு இயந்திரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த தணிக்கை உறுதி செஞ்சு. ஏன்னா அடுத்த தணிக்கை வர்றதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் கழித்து இன்னொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை விட இப்பொழுதே தமிழக அரசு விழித்து கொள்ள வேண்டும். சும்மா ஏதோ ஒரு இண்டிகேட்டர் 2 இண்டிகேட்டர் உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குன்னா 99 இண்டிகேட்டர் மோசமாக இருக்குது.
அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பேசும் பொழுது எதிர்க்கட்சிகள் என் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நான் அதானியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு. எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதானியை சந்தித்தாங்கன்னு நாங்கள் சொல்லலை. அதானியை சந்திப்பது குற்றமும் அல்ல. நீங்கள் அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிறதா எங்களுடைய கேள்வி முதல்ல இருந்து. அதனால் இன்று முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க நான் அதானியை சந்திக்கலேன். நாங்கள் உங்களுடைய மருமகனும் அதானி அவர்களும் சந்திச்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம். உங்கள் சார்பாக உங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், பர்சனல் செக்ரட்டரி, பிரைவேட் செக்ரட்டரி, இவர்கள் அதானி நிறுவனத்தை சார்ந்த அதிகாரிகளை சந்திக்கிறாருன்னு சொல்கிறோம். போன வாரமும் சந்திப்பு நடந்திருக்கு. உங்கள் மருமக சந்திக்கிறாரு, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்போவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்கள் சொல்ல, நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறோம். அதனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்கள் சந்திக்கிற மாதிரி தானே. உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீஷன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலையோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாருன்னு நாங்கள் ப்ரூஃப் கொடுக்குறோம். அதனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த திசை திருப்புற வேலையை விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி அதானின்னு அவருடைய எம்பிக்கெல்லாம் அங்கே போய் கூக்கூரில் இருறாங்க. நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்வது நீங்கள் அதானி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறீங்க, அது நல்ல விதத்தில் கொடுத்தீங்களா நல்ல விதத்தில் கொடுக்கலையான்னு மக்கள் மன்றத்தில் வைங்க. ஆனால் சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த கவர்மெண்ட்டுங்கண்ணா. ஒரு மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் முதலமைச்சருக்காக அவருடைய நடவடிக்கை எப்பொழுதுமே இருக்கும். தலைமைச் செயலாளருடைய நடவடிக்கை முதலமைச்சர் நடவடிக்கைக்கு வேறுன்னு நம்ம சொல்ல முடியாது. சீஃப் செக்ரட்டரி ஸ்பீக்ஸ் ஃபார் த சீஃப் மினிஸ்டர். 2 முறை தலைமைச் செயலாளரை சந்தித்து சிஏஜி முறையிட்டிருக்கிறாங்க. 2 முறையும் கூட தலைமைச் செயலாளர் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஜூன் 6, 2023 அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் மகாதேவன், ஜஸ்டிஸ் ஆதிகேசவன். அப்படி இருந்து இவர்கள் மதிக்கவில்லை என்றால் எதையோ மறைக்க முயற்சிக்கிறாங்க. அது தெல்ல தெளிவாக தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எதையோ மறைக்க முயற்சிக்கிறீங்க? நீங்கள் ரெண்டல் இன்கம் எங்கிருந்து வருது, யார் கொடுக்குறாங்க, இதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க கையில் கோயில் நிலம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா? இல்லை ஆளுங்கட்சிக்காரங்க ₹1 வாடகை கொடுக்குறத கண்டுபிடிச்சிருவாங்களா? அதனால் எதை மறைப்பதற்காக முதலமைச்சர் நேர்மையாக இருந்தால், அரசு நேர்மையாக இருந்தால் தணிக்கை பண்ணிவிட்டு வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே. பாருங்கள், நல்லபடியாக கோயில் நடத்துகிறோம். இந்த பாஜக சும்மா சொல்கிறாங்க. நல்லபடியாக கோயில் நடத்தி இருந்தால் எதற்காக நீங்கள் அதை மூடி நாங்கள் தணிக்கைக்கே வரமாட்டேன்னு சொல்லணும்? 2 முறை அந்த துறையினுடைய உயரதிகாரி செயலாளரை பார்க்குறாங்க, 2 முறை தலைமைச் செயலாளரை பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் கூட அவர்களுக்கு அந்த இன்புட் கிடைக்கவில்லை என்றால் திமுக அரசு எதையோ மறைக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செல்ல இருக்கிறோம். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள சேனல் 5 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.